உத்தரப்பிரதேசத்தில் 9 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்த காதல் கணவனை மனைவி 2 மாதத்தில் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காதலில் வெற்றியடைந்த ஜோடி திருமண வாழ்வில் தோல்வியடைந்ததன் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதி. இவர் அரசு பேருந்தில் ஒப்பந்த அடிப்படையில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் ஜிதேந்திரகுமார் என்பவருக்கும் இடையே கடந்த நவம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றது. ஜிதேந்திராவும் அரசு நிறுவனம் ஒன்றில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இருவரும் பள்ளி பருவத்தில் இருந்தே கடந்த 9 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். காதல் ஜோடி திருமண வாழ்வில் அடி எடுத்து வைத்து 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதுவரை காதல் மொழி பேசி வந்தவர்கள் கல்யாணம் ஆனதும் தகராறு மொழி பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். தினசரி நீயா நானா, நானா நீயா, நீயா நானா, நானா நீயா என சண்டை போட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் திடீரென ஜிதேந்திரா ஜன்னல் கம்பியில் மப்ளரால் தூக்கு போட்ட நிலையில் சடலமாக கிடந்தது கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஜோதியின் குடும்பத்தினர் ஜிதேந்திரா தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தனர். ஆனால் அதில் சந்தேகம் ஏற்பட்டதால் ஜிதேந்திரகுமார் உடல் உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் ஜிதேந்திரகுமார் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. உடனே போலீசாரின் சந்தேக பார்வை மனைவி ஜோதி மீது விழுந்தது. ஜோதியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல் உண்மையாக வெளிச்சத்திற்கு வந்தது. ஜோதியும் அவரது பெற்றோரும் சேர்ந்து ஜிதேந்திராவின் கழுத்தை நெரித்து கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல ஜோடித்தது விசாரணையில் அம்பலமானது. ஜோதியும் ஜிதேந்திராவும் நவம்பர் மாதம்தான் திருமணம் செய்து கொண்டனர். இருவரது குடும்பத்தினரும் சேர்ந்துதான் திருமணம் செய்து வைத்தனர். திருமணமாகி ஒரு சில வாரங்களில் அவர்களுக்கு பணப்பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஜோதியின் வங்கிக் கணக்கில் இருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்து ஜிதேந்திரகுமார் ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்துள்ளார். காதலிக்கும் போது ஜிதேந்திராவின் இந்த குணம் பற்றி அறிந்திராத ஜோதி கடும் விரக்தி அடைந்துள்ளார். இது தொடர்பாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. சம்பவத்தன்று அவர்களுக்குள் பணம் காணாமல் போனது குறித்து திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஜோதியை ஜிதேந்திரா அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வெகுண்டெழுந்த ஜோதி தனது பெற்றோர் மற்றும் சகோதரனுக்கு செல்போன் மூலம் தகவல் கொடுத்து வரவழைத்தார். பெற்றோர் காளிச்சரண், சமேலி, சகோதரன் தீபக் ஆகியோர் ஜிதேந்திராவை ஒரு வழி செய்துவிட வேண்டும் என்கின்ற ஆத்திரத்தோடு அங்கு வந்துள்ளனர். அவர்களும் ஜிதேந்திரகுமாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறி அவர்கள் ஜிதேந்திரகுமாரை தீர்த்து கட்டு முடிவுக்கு வந்துள்ளனர். அவரது கை கால்களை ஜோதியின் பெற்றோர் மற்றும் சகோதரன் பிடித்துக் கொள்ள தாலி கட்டிய மனைவி ஜோதி தனது கணவர்தானே என்று கொஞ்சம் கூட இரக்கம் பாராமல் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். ஜிதேந்திரா இறந்ததை உறுதி செய்து கொண்ட பிறகு அதை தற்கொலை போன்று மாற்ற மப்ளர் ஒன்றை ஜன்னல் கிரிலில் கட்டி அதில் ஜிதேந்திராவை கட்டி தொங்கவிட்டுள்ளனர். பின்னர் ஊர் முழுவதும் ஜிதேந்திரா தற்கொலை செய்து கொண்டார், ஜிதேந்திரா தற்கொலை செய்து கொண்டதாக கூறி கதை கட்டிவிட்டு இருக்கின்றனர். போலீசார் வந்தபொழுது ஜிதேந்திரா உடலில் எந்தவித அறிகுறியும் இல்லாததால் முதலில் தற்கொலையாகவே கருதி இருக்கின்றனர். ஆனால் ஜிதேந்திரகுமாரின் சகோதரர் அஜய்குமார் கொடுத்த புகாரின் பேரில் உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டு உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து ஜோதி மற்றும் பெற்றோர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சகோதரர் தீபக்குமார் தலைமறைவாகிவிட்டதால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். 9 ஆண்டு காதல் 2 மாத திருமணத்தில் கசந்து போனதால் கணவனை கழுத்தை நெரித்து கொள்ளும் அளவுக்கு மனைவி சென்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது, குறிப்பாக காதலர்களுக்கு.